ஸோ இப்போ நம்ம வந்துட்டு எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அதாவது ரியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், அதை அவங்கள பற்றி பார்க்கணும். தனியாக நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸாமில் பொதுவாக எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னா யாரு அதெல்லாம் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ மெய்ட் நம்ம ஆஃப் வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஞாபகம் இருக்கா? ரியல் எக்ஸிக்யூட்டிவ்னா யாரு, நாமினல் எக்ஸிக்யூட்டிவ்னா யாரு? அதாவது உண்மையான நிர்வாகிகள் யாரு, பெயரளவிலான நிர்வாகிகள். பார்த்துட்டோம்ல அந்த டாபிக். நம்ம பார்த்துட்டோம். கிரிக்கெட் ரியல் நாமினலு போட்டாச்சு. ஓகே, உண்மையான நாமினல் எக்ஸிக்யூட்டிவ்ன்றது பிரசிடென்ட், ஸ்டேட் லெவல்ல வந்து கவர்னர். ரியல் எக்ஸிக்யூட்டிவ்ன்றது ஸ்டேட் சென்ட்ரல் லெவல்ல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெட்டட் பை பிரைம் மினிஸ்டர். ஸ்டேட் லெவல்ல பார்த்தோம்னாக்கா சீஃப் மினிஸ்டர் ஹூ இஸ் ஹெட் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஓகேவா? அப்போ நம்ம வந்து இதில் பிரசிடெண்ட்டை பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம என்ன பற்றி, யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம ரியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ரியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ன்றவங்க யாரு அப்படின்னா, அமைச்சராக, பிரதமரை தலைமையில் கொண்ட அமைச்சரவையை தான் நம்ம வந்துட்டு ரியல் எக்ஸிக்யூட்டிவ், அதாவது உண்மையான நிர்வாகிகள் அப்படின்னு சொல்லுவோமா? இப்போ நம்மளுக்கு ஒரு டவுட், ஒரு கேள்வி நம்மளுக்கு ஒன்று இருக்கலாம். அப்போ அமைச்சரவைனா என்னது? ஒரு அமைச்சர்கள். ஓகேவா? அப்போ இந்தியாவில் மொத்தம் எத்தனை அமைச்சர்கள் இருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. சரியா? எவ்வளோ அமைச்சர்கள் இருக்கலாம்? அப்போ நம்ம வந்து நிறைய பேர் எல்லாரையுமே நம்மளால அமைச்சராக்க முடியுமா, இல்லை வந்து எவ்வளோ அமைச்சர்கள் இருக்கலாம்ன்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, 99வது சட்ட திருத்தம் 2003, 99வது சட்ட திருத்தம் 2003 என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இதுல இன்னொரு விஷயத்த நான் சொல்லிடணும். அது என்னன்னாக்கா, மினிஸ்டர்னா ஏன் எதுக்கு இருக்கணும், ஒய் மினிஸ்டர்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எம்பிக்கள் இருக்காங்க, பீப்புள் எம்பிக்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. எம்பிக்கள் என்ன பண்றாங்கன்னா, பிரைம் மினிஸ்டரையும் அமைச்சர்களும் எம்பிக்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. புரியுதா? இன்னொரு வகையில பார்த்தோம்னா, எம்பிக்கள் பிரைம் மினிஸ்டரை வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த பிரைம் மினிஸ்டர் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை வந்து நியமனம் பண்றதுல குடியரசுத் தலைவருக்கு ஹெல்ப் பண்றாரு. ஓகேவா? இப்போ ஏன் அமைச்சர்கள்னு ஒருத்தவங்க தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 245 550 சரி 250 545 கிட்டத்தட்ட வந்து 795 எம்பிக்கள் வந்து இந்தியாவில் இருக்காங்க. ஓகேவா? ஸோ மினிஸ்டர்ஸ்ன்றவங்க யாருன்னா, ஒரு பர்டிகுலர் துறையோட தலைவராக அவங்க இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டோட ஹெட், போர்ட்ஃபோலியோவோட ஹெட்டாக இருப்பாங்க. ஓகேவா? அப்போ நம்ம எல்லா எல்லா எம்பிக்களையும் நம்ம வந்து மினிஸ்டராக வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ இந்த எம்பிக்கள்ல இருந்து சில பேர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸா கன்வெர்ட் ஆகுறாங்க. ஓகேவா? நம்மளுக்கு எம்பிக்கள் வந்து 795 பேர் இருக்காங்க அப்படின்னா, நம்ம 795 பேரையும் நம்ம இந்த இடத்துல வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரா மாற்ற முடியாது. அப்போ இதுக்கான ஒரு பெர்சன்டேஜ்ன்றது நம்மளுக்கு இருக்கு, சம் பெர்சன்டேஜ் இல்லை சம் அளவுன்றது நம்மளுக்கு இருக்கு. ஓகேவா? அப்போ எம்பிக்கள்ல இருந்து தான் நம்மளுக்கு அமைச்சர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்போ பீப்புள் வந்து எம்பிக்கள்ல தேர்ந்தெடுக்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, நம்ம வந்து பிரைம் மினிஸ்டரை வந்து தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. நம்ம வந்து எம்பியை தேர்ந்தெடுக்கிறோம், எம்பிக்கெல்லாம் சேர்ந்து பிரைம் மினிஸ்டரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா? அப்போ பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இவங்களுடைய அப்பாயின்மெண்ட்ன்றது ஒரு மறைமுக தேர்தல் தான். இதுவே வந்து ஒரு இன்டைரக்ட் எலெக்ஷன் மெத்தட் தான்.
புரியுதா? ஸோ இப்போ இது வந்து எவ்வளவு அளவு இருக்கணும் அப்படின்னாக்கா 91st அமெண்ட்மெண்ட் 2003 என்ன சொல்லுதுன்னாக்கா, நீங்க தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அமைச்சர்களோட எண்ணிக்கை லோக்சபாவுடைய எண்ணிக்கையில இருந்து 15% தாண்டக்கூடாது. ஓகேவா? ஓகேவா? அப்போ மினிஸ்டர்ஸ்லாம் நம்மளுக்கு எவ்வளவு இருக்கணும் டோட்டலா? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ன்றவங்க எவ்வளவு இருக்கணும்னா 15% ஆஃப் லோக்சபா. ஓகேவா? இதுல இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ன்றதுல பிரைம் மினிஸ்டரும் இன்க்ளூடட். புரியுதா? பிரதமரை உள்ளடக்கிய அமைச்சரவையோடைய மொத்த எண்ணிக்கை என்பது லோக்சபாவுடைய எண்ணிக்கையிலிருந்து 15% தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 91வது சட்ட திருத்தம் நம்மளுக்கு சொல்லுது. ஓகேவா? 91st அமெண்ட்மெண்ட் நம்மளுக்கு சொல்லுது. இது வந்து நிறைய எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. நிறைய எக்ஸாம்ல இது இருக்கு. இந்த 3 பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸிக்யூட்டிவ் டாபிக் இருக்குல்ல, இதுல 3 பாயிண்ட்டுமே ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ 15%னா எவ்வளவு லிட்டரலா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம லோக்சபையோடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்பது நம்மளுக்கு வந்து 545. லோக்சபையோடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்பது 545. அப்போ 545ல 15%ன்றது எவ்வளோ? இதுல 10% 54, 54.5 வருமா? இதுல பாதி வந்து பார்த்தோம்னாக்கா 27 வருமா? 27.25 வருதா? கிட்டத்தட்ட இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 82 எம்பிக்களை நம்ம 82 எம்பிக்களை நம்ம வந்துட்டு மினிஸ்டர்ஸா கன்வெர்ட் பண்ணலாம், இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர். இந்த ஸ்டேட்மெண்ட் உனக்கு புரிஞ்சுச்சா? ஓகேடா ப்ரோ. ஓகே. அதாவது மொத்த மினிஸ்டருடைய மொத்த எண்ணிக்கை என்பது எவ்வளவுனா லோக்சபையில 15% இருக்கணும். அப்போ லோக்சபையோட எண்ணிக்கை எவ்வளவு? 545 மெம்பர்ஸ். ஓகேவா? அதுல 15% எவ்வளவுனா 82. புரியுதா? இது வந்து எப்போ இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க? 91st அமெண்ட்மெண்ட் 2003ல வந்து அறிமுகப்படுத்துறாங்க. புரியுதா? இப்போ அமைச்சரவை குழு என்பது எது எதெல்லாம் உள்ளடக்குனது? யாரு தான் அமைச்சர்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வருமா? இந்த கொஸ்டின் நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அமைச்சரவை குழுன்றது ஒன்றும் இல்லை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்களை 3 பிரிவுகளா பிரிக்கிறாங்க. ஓகேவா? அமைச்சர்களை இந்தியாவில் 3 பிரிவுகளா பிரிக்கிறாங்க. ஒன்று கேபினெட் அமைச்சர், இன்னொன்று தமிழ்ல வந்து ராஜாங்க அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ஸ். இங்க ஸ்டேட்ன்றது வந்து இந்தியாவை குறிக்குது. புரியுதா? அதாவது மாநிலத்தை குறிக்கல, இந்தியாவை குறிக்குது. ரெப்ரசன்ட் இந்தியா. ஓகேவா? தமிழ்ல வந்து ராஜாங்க அமைச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் டெபுட்டி மினிஸ்டர். ஓகேவா? ஸோ இதுல கேபினெட் மினிஸ்டர்ன்றவங்க என்ன அப்படின்னாக்கா, இருக்கிற மினிஸ்டர்லயே ரொம்ப முக்கியமான மினிஸ்டர்ஸை வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான மினிஸ்டர்ஸ். ஓகேவா? வெரி எசென்சியலான மினிஸ்டர்ஸ் தான் கேபினெட் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. இவங்களோட அதிகாரம் வந்து பார்த்தோம்னா, இந்த கேபினெட் மினிஸ்டரோட அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஸ்டேட்ல எப்படி ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு மாநிலத்துல எவ்வளவு அதிகாரங்கள் அந்தஸ்து இருக்கோ, அந்த அந்தஸ்து வந்து இந்த கேபினெட் மினிஸ்டருக்கும் இருக்கு. ஒரு ஸ்டேட் மினிஸ்டருக்கு ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டருக்கு அந்த ஸ்டேட்ல தான் அதிக அதிகாரங்கள் இருக்கும். இது அதே சீஃப் மினிஸ்டர் வந்து கர்நாடகா போறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்ன பண்ணுவாங்க? கர்நாடகா சீஃப் மினிஸ்டருக்கு தான் கொடுப்பாங்க. அதுக்கடுத்து தான் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டருக்கு கொடுப்பாங்க. புரியுதா? ஆனா இந்த கேபினெட் மினிஸ்டர் வந்து இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் அந்த ஸ்டேட்ல அந்த சீஃப் மினிஸ்டருக்கு என்ன அந்தஸ்து இருக்கோ அந்த அந்தஸ்து வந்து
இந்த கேபினெட் மினிஸ்டருக்கும் இருக்கும். ஓகேவா? அப்போ ரொம்ப முக்கியமான அமைச்சர்களை தான் கேபினெட் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வெளியுறவுத்துறை அமைச்சர், ராணுவ அமைச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, ஹோம் மினிஸ்ட்ரி, அப்புறம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், அவங்களாம் இருக்காங்கல்ல, இது எல்லாமே வந்து கேபினெட் மினிஸ்டர். புரியுதா? அப்போ ரொம்ப முக்கியமான அமைச்சர்கள். மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ன்றது என்னன்னு பார்த்தோம்னாக்கா, இவங்களுக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்துருவாங்க. ஓகேவா? தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்டை, ஒரு துறையை கொடுத்துருவாங்க. இவங்க ஒரு இண்டிபெண்டா இருப்பாங்க. ஒரு சுதந்திரமான ஒரு அமைச்சர்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஓகேவா? அது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ஸ். டெபுட்டி மினிஸ்டர்ன்றவங்க என்னன்னாக்கா, மேல சொன்னோம்ல இந்த 2 அமைச்சர்கள், அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைச்சர்கள் தான் டெபுட்டி மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்றது ஒரு கேபினெட் மினிஸ்ட்ரி. ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன், இது வந்து ஒரு கேபினெட் மினிஸ்டர். புரியுதா? இப்போ இந்த கேபினெட் மினிஸ்டருக்குள்ள எக்ஸாம்பிள் நீங்க டிரான்ஸ்போர்ட்னு போனா நமக்கு எத்தனை வகை டிரான்ஸ்போர்ட் இருக்கு? ரோடுவேஸ், ரயில்வேஸ், அப்புறம் சீவேஸ்ன்னு இருக்கா, வாட்டர் வேஸ்ன்னு இருக்கா. அப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னாக்கா, இப்போ எல் முருகன் இருக்காரா, தமிழ்நாட்டை சார்ந்தவர். இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா டெப்டி மினிஸ்டர் ஆஃப் போர்ட். ஓகேவா? அதாவது போக்குவரத்து துறையிலேயே கப்பல் போக்குவரத்துல வந்துட்டு அவர் டெப்டி மினிஸ்டரா இருக்கார். ஓகேவா? ஸோ இது வந்து துணை அமைச்சர்கள். அப்போ மொத்தம் எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க? கேபினெட் மினிஸ்டரு, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டு, டெப்டி மினிஸ்டர். புரியுதா? இதுல என்ன டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. இல்லையா? ஓகே. அப்போ எக்ஸிக்யூட்டிவ்னா 3 பாயிண்ட் தான் முக்கியம். ஒன்னு என்னது? ரியல் எக்ஸிக்யூட்டிவ், நாமினல் எக்ஸிக்யூட்டிவ் யாரு? இதுல நீ தெளிவா இருந்துக்கணும் எப்பவுமே. ஒண்ணு. ரெண்டாவது, எவ்வளவு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மொத்தமா இருக்கலாம்? லோக்சபையில 15%. ஓகேவா? எக்ஸிக்யூட்டிவ்ஸோட டோட்டல் நம்பர். இது 82 வந்து போட்டிருக்கீங்களா? இது வந்து 81 மெம்பர்ஸ் பிளஸ் வந்து நம்ம பிஎம் செட் 82 அதை மென்ஷன் பண்ணிருக்கீங்களா? இங்க கீழே தானே? இந்த இடத்துல இதானே? அதே அதே ஒண்ணும் இல்ல. அதுதானே. இங்க நம்ம கவுண்ட் பண்ணோம்ல இந்த இடத்துல. ஓகே 81.75 வருது. நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணா 82. ஓகே இங்க ஓகே வந்து அந்த ஓகே. பாயிண்ட் போட்டிருக்க மாட்டேன். சும்மா ரஃபா எழுதி இருப்பேன். புரியுதா? சரி இங்க ஓகே. வந்து இப்ப வந்து ஆப்ஷன்ல வந்து 81 82 ரெண்டுமே கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இடம் வந்து நம்ம இது எழுதுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து 82 தான் போடுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது வந்து கொஸ்டின் வந்து கேட்க மாட்டாங்க. ஓகே ஓகே. நம்ம கொஸ்டினுக்கு இது இது வரவே வராது. நாலேஜுக்கு இது வந்து மட்டும். ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஒரு தோராயமா தெரிஞ்சுக்கலாம்ல. தோராயமா எவ்வளவு மினிஸ்டர் இருக்காங்கன்னா 80, தோராயமா 80 மினிஸ்டர் இருக்காங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. அந்த மாதிரி தான். இதுல என்ன நீங்க டவுட், இப்போ எங்க உனக்கு வந்து அடி வாங்கும்னா, இந்த இடம் தான் உனக்கு அடி வாங்கும். எக்ஸாம்ல சம்டைம்ஸ் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா 15% ஆஃப் பார்லிமெண்டான்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ பார்லிமெண்ட்ன்றது என்னது? லோக்சபா, ராஜ்யசபா சேர்ந்தது தான் பார்லிமெண்ட். புரியுதா? ஆனா இங்க நம்ம என்ன போடுறோம்? லோக்சபையில தான் 15% மெம்பர்ஸ். இது புரியுதா உனக்கு? அப்போ புரியுது. நாட்டு பார்லிமெண்ட் இங்கதான் உனக்கு தப்பாகும். ஓகேவா? ஏன்னா மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த லோவர் ஆஃப் தி பார்லிமெண்ட். அது அமைச்சர்கள் கீழவைக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி கீழவை கலைஞ்சதுன்னா அதெல்லாம் இப்போ மொத்தமா வேணாம், அப்புறம் கடைசியில் பார்ப்போம். இது அடுத்ததான் பார்ப்போம் நம்ம. அப்போ இது புரிஞ்சுல? காம்போசிஷன் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்னா 3 அமைச்சர்கள், கேபினெட் அமைச்சர், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், அப்புறம் டெப்டி மினிஸ்டர். புரியுதா? நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறது பிரைம் மினிஸ்டர் டாபிக். ஸோ பிரைம் மினிஸ்டர் யாரு நம்மளுக்கு? பிரைம் மினிஸ்டர் யாரா தம்பி? சாரிப்பா, மியூட்ல இருக்கு. ஆனா நம்ம இப்ப முதலமைச்சர் சொல்லுவோம். இப்ப யூரோப் நமக்கு வந்து மோடி வந்து இருக்கா? அப்படி மோடியோட ஃபுல் பேரு நரேந்திர மோடி. நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர் பேரு. தாமோதர் தாஸ் வேற இருக்கா நடுவில், தெரியும். ஆமா, நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவரோட முழு பேரு. ஸ்கிரீன்ல இருந்துதான் மறந்துட்டேனா? ஆமா ஆமா ஆமா, ஸ்கிரீன்லயே தான் இருக்கு எல்லாமே. இல்ல பரவாயில்ல, பார்க்காம சொல்றதே பெட்டர், தெரிஞ்சுக்கலாம் என்ன கண்டிஷன்ல இருக்கும்னு.
ஓகே. அடுத்து வந்து இந்த ஆர்டிக்கல்லாம் ரொம்ப முக்கியம்டா. ஓகேவா? ஆர்டிக்கிள் 74 நம்மளுக்கு இது என்ன சொல்லுதுன்னா, அ பிரதமரை தலைமையராகக் கொண்ட அமைச்சரவை குடியரசுத் தலைவருக்கு உதவியும், ஆலோசனையும் வழங்குகிறது. புரியுதா? அதாவது பிரைம் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹெடட் பை பிரைம் மினிஸ்டர் இஸ் will aid and advise to president of India to rule the India. Okay, to rule the country. இந்தியாவை ஆட்சி பண்றதுக்கோ இல்லை இந்தியாவை நிர்வாகம் பண்றதுக்கு பிரதமரை தலைவராக கொண்ட அமைச்சரவை குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனையும் உதவியும் வழங்குகிறது. புரியுதா? அப்போ ஆர்டிகல் 74ல என்ன சொல்றாங்க, பிரைம் மினிஸ்டர்னு ஒருத்தவர் இருக்காரு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்னு ஒன்று இருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை சொல்லி தான் குடியரசுத் தலைவர் இந்தியாவை ரூல் பண்றாரு அப்படின்னு பார்த்துட்டோமா? அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. கரெக்டா? அப்போ பிரசிடென்ட் வந்து சுயமா இயங்க முடியாது. பிரசிடென்ட் வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் பிரைம் மினிஸ்டரும் என்ன சொல்றாங்களோ அதன் அடிப்படையில தான் குடியரசுத் தலைவர் செயல்பட முடியும். புரியுதா? அதுதான் இந்த டேர்ம், இந்த ஆர்டிக்கிளோடைய மீனிங். ஆர்டிகல் 74 நம்மளுக்கு அதான் சொல்லுது. சரியா? அப்புறம் ஆர்டிகல் 75. ஆர்டிகல் 75ல நம்மளுக்கு மொத்தம் 3 ஆர்டிகல்ஸ், 3 பாயிண்ட் நம்மளுக்கு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் அட்வைஸ்டு பை பிரைம் மினிஸ்டர். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நம்ம போன இதுல பார்த்தோம்ல, எம்பிக்கள் வந்து மக்கள் வந்து எம்பிக்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த எம்பிக்கள் பிரைம் மினிஸ்டரை வந்து ஆதரவு கொடுத்து பிரைம் மினிஸ்டரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த பிரைம் மினிஸ்டர் யாரு நியமனம் பண்றது அப்படின்னா பிரசிடென்ட். ஓகேவா? பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர் 2 பேரையுமே குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்றாரு. ஸோ பிரைம் மினிஸ்டர்ன்றவர் யாருன்னா, அவர் தான் வந்து சென்டர் ஆஃப் தி வீல். ஓகேவா? அவர் யாரை கை காட்டுறாரோ அவரை அமைச்சராக்க வேண்டியது பிரசிடென்டோடைய பொறுப்பு. புரியுதா? அப்போ பிரைம் மினிஸ்டரை பிரசிடென்ட் நியமனம் பண்ணிடுறாரு. அப்புறம் பிரைம் மினிஸ்டர் வந்து பவருக்கு வந்துருவாரா? அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, இந்த நபரை நீங்க மினிஸ்டரா மாத்திருங்க. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் என்றவர் யாரு? ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட். இப்போ கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கு மினிஸ்டர் வேணுமா? அப்போ அந்த கவர்மெண்ட்ல யார் யாரெல்லாம் இருக்கலாம்னு யார் சூஸ் பண்ண போறது? அந்த பிரைம் மினிஸ்டர் தான் சூஸ் பண்ணுவாரு. கரெக்டா? ஆனா அவர் தான் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்டா. அப்போ அவர் சொல்ற நபரை அமைச்சராக்க வேண்டியது யாருடைய கடமை? பிரசிடென்டோட கடமை. அப்ப பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டரை நியமனம் பண்றாரு. அமைச்சர்களை வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்றாரு. இந்த ஊரை நீங்க அமைச்சரா மாத்துங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பிரசிடென்ட் வந்து அமைச்சர்களை நியமனம் பண்றாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் உனக்கு புரிஞ்சா? ஓகே, சிம்பிளா தான் இருக்கு. சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர்களுடைய பதவி காலம் எவ்வளவு? சொல்லு பாப்போம். ஒரு அமைச்சரோட பதவி காலம், பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, அவருடைய பதவி காலம் எவ்வளவு? 5 இயர்ஸ் வந்து இவருக்கு பிரைம் மினிஸ்டருக்கு கிடையாது. அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஓகே. அமைச்சர்கள் மற்றும் பிரைம் மினிஸ்டர், ஓகேவா, இவர்கள் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை பதவியில் இருப்பார்கள். அது அமைச்சர்கள் இருக்காங்கல்ல தம்பி, அமைச்சர்கள் இருக்காங்கல்ல, ஒரு மினிஸ்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கேன், ஓகே. அவங்கள பதவி காலம்னு ஒண்ணுமே கிடையாது. ஓ ஓகே. அவங்க டைம் பீரியட் எவ்வளவு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும்? அவங்கள அப்படி கிடையாது. இப்போ ஜெயலலிதா வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது எக்ஸாம்பிள் எடுத்துக்கீங்க. இப்ப வந்து தமிழ்நாட்டுல உனக்கு பிடிச்ச மினிஸ்டர் யாரு? ஒரு அமைச்சர். அமைச்சரா? டக்குன்னு கேட்ட எந்த பாடி பேரும் மைண்ட்ல வர மாட்டேன். இல்ல ஸ்கிரிப்டோட நீயே போ. ஓகே. பிடி தியாகராஜன் ஒருத்தவர் தமிழ்நாட்டுல மினிஸ்டர் வந்தார், தெரியுமா? ஓகே. இவங்க டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் பிடி தியாகராஜன் வந்துட்டு இந்த பிடிஆர் ஓகே, யூ கண்டினியூ. பிடி தியாகராஜன் இருந்தார்ல, இவர் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸா இருந்தாரு.
தமிழ்நாட்டுல டிஎம்கே வந்ததுக்கு அப்புறம். ஓகேவா? இப்போ அவரு ஃபர்ஸ்ட் இதுவா இருந்தாரு. இப்போ அவரு மினிஸ்ட்ரி ஆஃப் டெலிகம்யூனிகேஷனும் சம்திங் ஏதோ ஒரு தொழில்துறையோ இண்டஸ்ட்ரி சம்திங் அதுல இருக்காரு, ட்ரேடோ சம்திங் இருக்காருன்னு வச்சுக்கேன். அப்போ ஒரே மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் அதுல இருந்திருக்காரு, இப்போ இதுல இருந்திருக்காரு. இல்ல சில மினிஸ்டர் வந்து பதவி விட்டு தூக்கிடுவாங்க தெரியுமா? பதவியா மினிஸ்டர் பதவி இருக்காது, நார்மலா எம்எல்ஏ எம்பியாவே இருப்பாங்க. அப்போ அமைச்சர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பதவி காலம் என்பது கிடையாது. அவர்கள் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை பதவியில் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ குடியரசுத் தலைவர் வந்து அவங்கள இந்த காலம் வரைக்கும் இருக்கலாம். அது பிளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க அவங்க பதவி காலம். இதோட மீனிங் என்னன்னா, பிரைம் மினிஸ்டர் எப்போ நினைச்சாலும் ஒரு மினிஸ்டரை பிரசிடென்ட் கிட்ட சொல்லி பதவியை விட்டு தூக்க முடியும். அதான் அதோட மீனிங். புரியுதா? அவங்களுக்குன்னு பதவி காலமே கிடையாது. அதனாலதான் பார்த்தோன்னா தமிழ்நாட்டுல ஜெயலலிதா பீரியட்ல அமைச்சர்கள் வந்து பதவி மாறிக்கிட்டே இருக்கும். அமைச்சர் பதவியே மாறிக்கிட்டே அப்படியே போய்கிட்டே இருக்கும். புரிஞ்சா? புரியுது. இப்ப வந்து ம். பிஎம் தானே இப்ப செலக்ட் பண்றாரு. அமைச்சர்களையா? அமைச்சரை வந்து ஆமா, இது ஆமா, பண்றாரு. இப்ப வந்து பிஎம்மோட பதவி காலம் முடியிற சமயத்துல இவங்க வந்து அந்த போஸ்டிங்ல இருக்க ஆளும் வந்து அவங்களோட போஸ்டிங்கும் முடியுமா? ஆமா, கரெக்ட்ல. ஏன்னா அந்த பார்ட்டியில இருக்க மெம்பர்ன்றதுனால முடியும். கரெக்டா? ஆமா. அதாவது அந்த ஓகே. கவர்மெண்டோட ஹெட் வந்து பிரைம் மினிஸ்டரா தம்பி. புரியுதா? ம் சிம்பிளா ம் சொல்லணும்னா, நீ வந்து ஒரு வீடு வச்சிருக்க. உன்கிட்ட ஒரு வீடு இருக்கு. இல்லைன்னா நீ வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்க. ஓகேவா? ம் ம் அந்த இண்டஸ்ட்ரியில நிர்வாகத்துல நீ தான் ஹெட் அந்த நிர்வாகத்துக்கு. ஓகேவா? இப்போ அந்த நிர்வாகத்துல இப்ப வேலை செய்யற உனக்கு கீழே நிர்வகிக்கக்கூடிய துணை நிர்வாகிகள் எல்லாரையுமே யாரு நியமிப்பா? நான் யாரு தான். கேட் நீ தான் நியமிக்க போற. ஆனா அந்த அந்த இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, அந்த ம் இண்டஸ்ட்ரியோடைய ஹெட் வந்து அப்பா. ஓகே. நீ வந்து ஒரு சிஇஓவா இருக்கன்னு வச்சுக்கேன். ம் 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 நீ என்ன பண்ணுவ? உனக்கு ஏத்த மாதிரி எல்லாரையும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி நீ வச்சுப்ப. கரெக்டா? ம் 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 புரியுதா? அதே மாதிரிதான் பிரசிடென்ட்ன்ற ஒரு ஓனர் ப்ரொப்ரேட்டர். ஓகே ஓகே ஓகே. ஓகேவா? பிரைம் மினிஸ்டர்ன்றது ஒரு சிஇஓ. ஆனா உண்மை அதிகாரம் யார்கிட்ட இருக்க போகுது? சிஇஓ உண்மையான கிட்ட தான் இருக்கும். சிஇஓ கிட்ட தான் இருக்கும். ஓகே ஓகே. ஓகேவா? அப்ப ம் ப்ரொப்ரேட்டர்ன்றவர் யாரும் ஜஸ்ட் ஒரு சைனிங் அத்தாரிட்டி தான். இந்த சிஇஓ சொல்றதுதான் அவங்க பண்ண ம் போறாங்க. ஓகே ஓகே. ஓகேவா? ம் ம் இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ அந்த துணை ஆட்கள்லாம் பார்த்தோன்னா நிர்வாகிகளுடைய பதவி காலம் எப்படி இருக்கும்னா, அந்த குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை தான் இருக்கும். அவங்களுக்குன்னு பதவி காலம் அதெல்லாம் வந்து ஷூரிட்டி வந்து கிடையாது. அந்த பதவி உனக்கு இவ்வளவு பதவி காலம் அதெல்லாம் வந்து கிடையாது. புரியுதா? எப்போ இப்போ வேணாலும் அவங்களோட ம், போஸ்ட்ல இருந்து எடுக்கலாம். அது அவங்க எடுக்காத வரைக்கும் அவங்க ரன் பண்றத ரன் பண்ணிக்கலாம். எந்த ஆமா. போஸ்ட்ல இப்போ இருக்காங்களோ. ஒரு மினிஸ்டர் இருக்காரு. அவர் லஞ்சம் வாங்கிட்டாரு, இல்ல வந்து மிஸ்லீட் பண்ணிட்டாரு அப்படின்னும்போது, இது யாருக்கு அசிங்கம்? கவர்மெண்ட்டுக்கு தானே அசிங்கம். ஆமா. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆட்சிக்கு தானே அசிங்கம். உடனே அவங்க என்ன ம் பண்ணுவாங்க? உன்னால வந்து இந்த துறையே வளர மாட்டேங்குது அப்படின்னு காரணம் காட்டி அவரை ஈஸியா தூக்கிடுவாங்க. ஓகே ஓகே. அந்த பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் கிட்ட சொல்லுவாரு, அவனை தூக்கி விட்டுருங்க அப்படின்னு ஒண்ணு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அவங்க அவரை தூக்கிடுவாங்க பதவியை விட்டு. சரியா? ம் அப்போ ம் ஒரு மினிஸ்டரோட பதவி காலம் என்பது குடியரசுத் தலைவரின் விருப்பத்தின் அடிப்படையில இருக்குது. ஆண்டுகள்லாம் கிடையாது அவருக்குன்னு பர்டிகுலரா. கரெக்டா? ஓகே ஓகே. அதுக்கு அடுத்தது அமைச்சரவை என்பது லோக்சபைக்கு கட்டுப்பட்டது, கூட்டாக கட்டுப்பட்டது. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த லோவர் ஹவுஸ், லோக்சபா. இது ஏன் சொல்றோம் அப்படின்னாக்கா, எக்ஸாம்பிள் இப்போ லோக்சபை கலைஞ்சிச்சுன்னா அமைச்சரவை கலைஞ்சிரும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாரு, 5 வருஷம் கழிச்சு ஏன் புதுசா ஒரு பிரைம் மினிஸ்டர் வராரு? ரீசன் வந்து கேக்குறியா? ஏன் 5 ஆமா, இயருக்கு? ஆமா. மேபி சேம் பார்ட்டி வந்து தொடர்ச்சியா வரக்கூடாதுன்றதுக்காக. அப்படி நெக்ஸ்ட் பார்ட். பார்த்தோம்னா 2000 அப்படி சொல்ல முடியாதுல்ல நம்ம. இப்ப கரெக்ட். ஆமா 2014 2019 மோடி தான் அவங்க பிஜேபி தான் ஆமா இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. ஓகே. ஏன்னா லோக்சபால அதிக பெரும்பான்மை அவங்க வச்சிருக்காங்க.
ஓகே டன் லோக்சபை கலைஞ்சு புதிய எலெக்ஷன் வச்சு புதுசா மெம்பர்ஸ்லாம் உள்ள வராங்க. ஓகேவா? அப்போ லோக்சபை கலைந்தால் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர் இவங்களும் கலைந்து விடுவார்கள். ஓகேவா? அப்போ இந்த தேர்ட் பாயிண்டோட மீனிங் வந்து இதுதான். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த லோவர் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். ஓகேவா? இதுல இன்னொரு மீனிங்கும் இருக்கு. இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர்ன்றவங்க இருக்காங்கல்ல, இவங்க எந்த அவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க? இவங்க லோக்சபையில இருந்தும் இருக்கலாம், இல்ல ராஜ்யசபையில இருந்தும் இருக்கலாம். யாரு? கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் பிரைம் மினிஸ்டரும் லோக்சபையிலும் இருக்கலாம், இல்லைன்னா ராஜ்யசபையிலும் இருக்கலாம். ஈவன் தோ அவங்க ராஜ்யசபாவுடைய உறுப்பினரா இருக்காங்க, ஆனா லோக்சபை கலைஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, ராஜ்யசபையில உறுப்பினரா இருக்காங்கல்ல, அவங்களுடைய அமைச்சரவை பதவியும் போயிடும். ஏன்னா மினிஸ்டர்ஸ் ஆர் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டு த லோவர் ஹவுஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட். இது புரிஞ்சா? இந்த ஸ்டேட்மெண்ட் புரிஞ்சா? ஓகே ஓகே ஓகேவா? அப்போ இதுல 3 பாயிண்ட் 75 சொல்லுது. ஒண்ணுன்னு பிரைம் மினிஸ்டரை பிரசிடென்ட் அப்பாயின்ட் பண்றாரு, மற்ற அமைச்சர்களை பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டருடைய ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவர் அப்பாயின்ட் பண்றாரு. ஓகேவா? ஒண்ணு. ரெண்டாவது, அமைச்சர்களுடைய பதவி காலம் என்பது குடியரசுத் தலைவருடைய விருப்பத்தின் அடிப்படையில இருக்குது, பிரசிடென்டுடைய பிளஷர் வரைக்கும் இருக்கு. மூணாவது, அமைச்சர்கள் என்பவர்கள் லோக்சபைக்கு கூட்டு பொறுப்புடையவர்கள். ஓகேவா? இந்த பாயிண்ட்லாம் இதுல இருக்கிற எல்லாமே இம்பார்ட்டன்ட்ரா தம்பி. எல்லா பாயிண்ட்டுமே முக்கியம். நீ வந்து இது முக்கியம், இது முக்கியம் இல்லைன்னு நீ வந்து சொல்லவே முடியாது. ஸோ இப்போ பார்த்தோன்னா, அப்போ அமைச்சரா இல்லாத ஒரு நபர் பிரைம் மினிஸ்டர் ஆகலாமா? இல்ல எம்பியா இல்லாத ஒரு நபர் பிரைம் மினிஸ்டர் ஆகலாமா? இல்ல எம்பியா இல்லாத நபர் அவர் அமைச்சரா மாறலாமா அப்படின்னு ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள வரலாம். ஸோ கண்டிப்பா ஆக முடியும். இதுக்குதான் 1997ல சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்கா, எந்த ஒரு எம்பியா இல்லாத நபரு கூட பிரைம் மினிஸ்டரா ஆகலாம். ஓகேவா? ஆனா பிரைம் மினிஸ்டராவோ இல்ல வந்து நீங்க ஒரு அமைச்சராவோ கூட நீங்க ஆகலாம். ஆனா நீங்க அமைச்சராவோ பிரைம் மினிஸ்டராவோ ஆனதுக்கு அப்புறம் 6 மாசத்துக்குள்ள 2 அவையில ஏதேனும் ஒரு அவைக்கு உறுப்பினரா கண்டிப்பா மாறி இருக்கணும், உறுப்பினரா நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, இவங்கலாம் வந்து ராஜீவ் காந்தி எடுத்துக்கோ. ராஜீவ் காந்தி வந்து ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு, அதுக்கு அடுத்து ராஜ்யசபாவில் மெம்பர் ஆனாரு. ஓகேவா? ஏன் ஜெயலலிதா எடுத்துக்கோ. ஜெயலலிதா வந்து அந்த கொடநாடு கேஸ் வழக்குல வந்துட்டு சிறை தண்டனைக்கு போயிட்டு ரிலீஸ் ஆகி வந்துட்டாங்களா. வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாங்க. சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டு அதுக்கடுத்து ஸ்ரீரங்கம்ல வந்து புதுசா எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி அந்த ஸ்ரீரங்கமுடைய எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணி அங்க ஜெயலலிதா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. புரியுதா? அப்போ எம்பியா இல்லாத நபரு கூட மினிஸ்டராகவோ பிரைம் மினிஸ்டராகவோ மாறலாம். ஆனா அதுக்கு என்ன கிரைட்டீரியா இருக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல சொல்லு? ஆனா ரெண்டு பார்ட்டிலயுமே ரெண்டுத்துல அதாவது லோக்சபா இல்லைனாக்கா ராஜ்யசபா ரெண்டுத்துலயோ ஏதாவது ஒரு இதுலயாரு வந்து மெம்பரா இருக்க தகுதி இருக்கணும் அவங்களுக்கு. தகுதி இல்ல, மெம்பரா ஆகி இருக்கணும். அதான் மெம்பர் ஆகி இருக்கணும். ஓகேவா? they must. ஓகேவா? she must become the member of the either house, either Lok Sabha or Rajya Sabha. புரியுதா? இதுல பாரு, என்னடா புரியுதா? புரியுது. ஒரு குடியரசுத் தலைவர் பிரைம் மினிஸ்டரா நியமனம் பண்றாரு. அப்போ பிரைம் மினிஸ்டர் நியமனம் பண்ணும்போது அந்த நபர் எம்பியா இருக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஓகேவா? ஒரு 6 மாசம் டைம் கொடுத்து நீங்க எம்பியா மாறிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அப்ப 6 மாசத்துக்குள்ள ஒரு எம்பின்றவரு ஒரு நான் எம்பியா மாறி இருக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா? இந்த 5 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இதுல என்ன டவுட் இருக்கா உனக்கு?
டவுட்லாம் இல்லை, ஜஸ்ட் ரீட் தான் பண்ணலாம். ஓகே. அப்புறம் பிரைம் மினிஸ்டருடைய பதவி பிரமாணம். பிரதம அமைச்சருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது யாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு. சிம்பிள், அவ்வளவுதான், முடிஞ்சு. நீ நியூஸ்லாம் பார்ப்பாப்ல, மே நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஓகேவா? அதுக்கடுத்து இவருடைய டேர்ம், ஒரு இந்தியாவுடைய பிரதம அமைச்சருடைய பதவி காலம் எவ்வளோ? இந்தியாவுல பிரதம அமைச்சரோட பதவி காலம். பிஎம் சொல்றியா? ம் 5 years தானே. இதுதான்டா இவ்வளவு நேரம் நான் சொல்லின்னு இருக்கேன். பிரதமருக்கு ஓகே. அமைச்சருக்கெல்லாம் பதவி காலமே கிடையாது. அவர்கள் குடியரசுத் தலைவர் விரும்புற வரைக்கும் பதவியில இருப்பாங்க. நமக்கு இருக்கா? வந்துருச்சு. ஸோ பதவி காலம் என்பது புது ஃபிக்ஸ்டு. தே ஒர்க் அப் டு பிளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட். ஓகேவா? இந்த பிளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் எவ்வளவு நாள் விரும்புவாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அந்த நபருக்கு லோக்சபையில மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் இருப்பார். புரியுதா? அந்த நபர் லோக்சபையில, இப்போ பிரைம் மினிஸ்டர் லோக்சபையில மெஜாரிட்டி இழந்துட்டாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து அவரை பதவியை விட்டு தூக்கிடுவாரு. புரியுதா? அதுக்கு அடுத்தது ஒண்ணு, அப்போ இந்த மெஜாரிட்டியை எப்படி இழப்பாங்க லோக்சபையில அப்படின்னாக்கா, இப்போ லோக்சபையில மெஜாரிட்டி இழந்துட்டாங்க ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு வந்து, சிம்பிளா சொல்லணும்னா 51% எம்பிக்கள் ஆதரவு கொடுத்தாங்கன்னா 51% ஆஃப் எம்பிக்களை ஒருத்தன் வச்சிருக்கானா அவங்க பிரைம் மினிஸ்டரா மாறிடுவாங்க. புரியுதா? இப்போ இந்த 51% ஆஃப் எம்பின்றது கம்மியாகும் போதுதான் இவர் பிரைம் மினிஸ்டரா வந்து இருக்கிறதுக்கான சூழ்நிலை வந்து கம்மியாகிட்டே போகுது. மேபி அவர் பிரைம் மினிஸ்டரா இல்லாம கூட இருக்கலாம் ஃபியூச்சர்ல. புரியுதா? இப்போ இன்கேஸ் இவர் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டாரு, ஆதரவு கொடுத்த கூட்டணி கட்சிகள்லாம் ஆதரவு விலகிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, இவருக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு என்னது, இவரா அந்த இது பேர் என்னது, ரிசைன் பண்றது. நீ என்னடா நான் பதவியை விட்டு தூக்குறது, நானே ரிசைன் பண்ணிட்டு போறேன்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு போறது. நான் என் வேலையை விட்டு வந்தேன் என்ன மாதிரி. இன்னொன்னு வந்து ரிமூவ்டு பை பிரசிடென்ட். அப்போ மெஜாரிட்டி கம்மியாச்சுன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. புரியுதா? ஒன்னு ரிசைன் பண்றது, இன்னொன்னு ரிமூவ்டு பை பிரசிடென்ட். புரியுதா? இப்போ பிரைம் மினிஸ்டரே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு அப்படின்னாக்கா, நீ தான் சிஇஓ, நீ தான் வந்து அங்க இருக்க நிர்வாகிகள்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்க, நீயே ரிசைன் பண்ணிட்ட, இல்லை நீயே பதவி விட்டு போயிட்ட அப்படின்னா, நீ அப்பாயிண்ட் பண்ண அந்த நபர்கள் அவங்களோட அந்த அமைச்சரவை இருக்குல்ல, அதுவும் கலைஞ்சு போயிடும். புரியுதா? அப்போ பிரைம் மினிஸ்டர்ன்ற ஒருத்தவர் இல்லைன்னா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸும் செயல்பட முடியாது. புரியுதா? அப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து எய்தர் ரிசைன் பண்ணாலோ, இல்லை இறந்தாலோ, இல்லை வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸை கலைச்சாலோ அமைச்சரவை என்பது கலைந்துவிடும். இந்த இந்த கான்செப்ட் வந்து பார்லிமெண்ட்டுக்கும் சேம் தான், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சேம் தான். புரியுதா? பிரைம் மினிஸ்டருக்கும் சேம் தான், சீஃப் மினிஸ்டருக்கும் சேம் தான். இதுல என்ன டவுட் இருக்கா? இதுல டவுட் இல்ல, டவுட்ன்றதே கிளியர் ஆயிருச்சு. ஓகேடா. அடுத்து நார்மலா சேலரி. இந்தியாவில் குடியரசுத் தலைவரோட சம்பளம் வந்து பார்த்தோன்னா மாசத்துக்கு 5 லட்சம் ரூபாய் பிளஸ் அலவன்சஸ். ஓகேவா? வைஸ் பிரசிடென்ட்டுக்கு 2.5 lakhs சேலரி பிளஸ் அலவன்சஸ். ஸோ துணை குடியரசுத் தலைவர் எதுக்கான சம்பளம் வாங்குறாரு? எந்த வேலைக்கான சம்பளம் வாங்குறாரு? புரியல. துணை குடியரசுத் தலைவர் எதற்கான சம்பளத்தை வாங்குறாரு?
எந்த வேலைக்கான சம்பளத்தை வாங்குறாரு? ஓ இன்டெப்டா கேக்குறியா? இன்டெப்த்தில் இல்லை, மேலே கேட்டேன். போன வாட்டி எடுத்த கிளாஸ் தான் அது. தெரியுது. துணை குடியரசுத் தலைவருக்கு 2.5 லேக்ஸ்னு சொல்றோம்ல, அது பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் கிடையாது. அது என்னது? சொல்லிருந்தோம்ல. சேர்மன் இது ஆஃப் சேர்மன். ராஜ்யசபாவுடைய சேலரி தான் அது. ஓகே ஓகே ஓகே. ஆனா அலவன்ஸ் ராஜ்யசபாவோட மட்டும் வைஸ் பிரசிடென்ட்கான அலவன்ஸும் அந்த பவரும் மட்டும் இருக்கும். பட் சேலரி ஆமா மட்டும் ஆமா சேர்மேனோட சேலரி. ஆமா ஆமா ஆமா. ஓகே. நல்ல வேலை நான் வந்துடு. அதுக்கடுத்து வந்து பிரைம் மினிஸ்டர். பிரைம் மினிஸ்டருக்கு மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் பிளஸ் அலவன்சஸ். அப்புறம் கவர்னர். கவர்னருக்கு 3.5 லேக்ஸ் சேலரி பிளஸ் அலவன்ஸ். லெப்டினன்ட் கவர்னருக்கு 3.25 லேக்ஸ் சேலரி பிளஸ் அலவன்சஸ். எங்கெங்கெல்லாம் துணை ஆளுநர்கள் இருப்பாங்கன்னா யூனியன் டெரிட்டரிஸ்ல இருப்பாங்க. யூனியன் டெரிட்டரிஸ் which have legislature, சட்டமன்றம் இருக்கிற யூனியன் டெரிட்டரிஸ்ல தான் இந்த லெப்டினன்ட் கவர்னர்ஸ் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் இந்தியாவில் 3 இடத்துல இருக்கு: டெல்லி, பாண்டிச்சேரி, ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீர்ல இன்னும் வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணல, டில்னா 2 இருக்கு. சரியா? அப்புறம் சிஜிஐ, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இது இன்னொரு வகையில் சொல்றோம்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்லலாம். உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி சம்பளம் எவ்வளோ? 2.8 லேக்ஸ். அப்புறம் உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகள், இசிஐனா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சேர்மன் ஆஃப் யூபிஎஸ்சி, கேபினட் செக்ரட்டரி, டிஃபென்ஸ் ராணுவ தளபதிகள், ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதோட தளபதிகளுக்கு சம்பளம் எவ்வளோ? 2.5 லேக்ஸ் பர் மந்த். ஓகேவா? அப்புறம் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி, பிற நீதிபதிகள். ஓகேவா? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, பிற நீதிபதிகளோட சம்பளம் வந்து 2.5 லேக்ஸ். 2.25 லேக்ஸ், 2.25 லட்சம் சம்பளம். அதுக்கடுத்து எம்பிக்கள். எம்பிக்களோட சேலரி வந்து மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் பிளஸ் அலவன்சஸ். ஓகேவா? இது ரீசெண்டாக தான் மாத்தினானுங்க. அப்புறம் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரோட சேலரி பார்த்தோன்னா பிரைம் மினிஸ்டரை விட அவங்க அதிகம், 2.05. ஓகேவா? பிளஸ் சேலரி ஆஃப் எம்எல்ஏ பிளஸ் அலவன்சஸ். சீஃப் மினிஸ்டருக்கும் தனியாக சேலரி வச்சிருக்காங்க. அவங்க சீஃப் மினிஸ்டர் சேலரியும் வாங்குவாங்க, ஒரு எம்எல்ஏவோட சேலரியும் வாங்குவாங்க. புரியுதா? சீஃப் மினிஸ்டர்லாம் யோசிச்சு பாரு. ஒரு எம்எல்ஏ, ஆமா, சீஃப் மினிஸ்டர்ன்றது ஒரு பதவி. அது ஓகே. அது வந்து ஓகே. 2 விதமான பதவி வகிக்கிறாங்கல்ல. ஓகே. சிஎம் முதல்ல இத பேன் பண்ணணும்பா. எம்எல்ஏன்ற ஒரு பதவி வகிக்கிறாங்களா. சிஎம்முக்கு 2.5 லட்சம், 2.05 லேக்ஸ். எம்எல்ஏவுக்கு 1 லட்ச ரூபா நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல. ஓகே ஓகே. ஆல்மோஸ்ட் பிளஸ் 3 வந்து லேக். அந்த தமிழ்நாட்டு எம்எல்ஏ வந்து 1.13 லேக்ஸ் தமிழ்நாட்டுல. பிளஸ் அலவன்சஸ். ஓகேவா? இருக்கிறதுலயே யார் தெரியுமா ஹையஸ்ட் சேலரி இந்தியாவில்? தெலுங்கானாவுடைய சீஃப் மினிஸ்டர் தான்டாப்பா. 4.1 லேக். 4.1 லேக் பிளஸ் 2.5 சேலரி ஆஃப் எம்எல்ஏ. எம்எல்ஏ சேலரி பாரு 2.5 லேக்ஸ். 2.5 அப்பனா 6.6 வாங்குறாரு மனுஷன். அரௌண்ட் 6.6 வாங்கி வச்சிருக்கான். ஹையர் தென் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஆமா. அது இத்தனைக்கும் இந்தியா கூட கிடையாது, இத்தனைக்கும் ஸ்டேட் தான். ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் சேலரி பார்த்து இருக்காரு. சும்மா பார்த்துக்கோ, சம்டைம்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஆர்டர். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஜவஹர்லால் நேரு, ஒரு முக்கியமான ஒரு பிரைம் மினிஸ்டர். இவரு 47ல இருந்து 64 வரைக்கும் இருந்திருக்காரு. ஆமா. ஆமா.
ஓகே. ஓகேவா? கிட்டத்தட்ட வந்து 57 17 வருஷம் இருந்திருக்கான் பிரைம் மினிஸ்டரா. சாரி, ம். இருந்திருக்காரு. 17 வருஷம். ம். இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இவரு தான். அண்ட் வந்து அதிக லாங்கஸ்ட். நாள், நீண்ட நாள் பதவி வகித்த பிரைம் மினிஸ்டரும் வந்து இவரு தான். சரியா? ஓகே. அடுத்து வந்து குல்சாரிலால் நந்தா, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர், அதாவது தற்காலிக பிரதம அமைச்சர். சரியா? நெக்ஸ்ட் லால் பகதூர் சாஸ்திரி, வெளிநாட்டுல உயிரிழந்த ஒரே பிரதம அமைச்சர் இவர்தான். ஹவு? அதாவது வந்து தாஷ்கண்டுன்னு சொல்லிட்டு இது கேள்விப்பட்டது இல்லையா நீனு? கேள்விப்பட்டிருப்பேன், பட் என்டையர் ஸ்டோரி கரெக்டா எனக்கு தெரியல, அதனால கேட்கறேன். ஒண்ணும் இல்ல. ரஷ்யாலியா? இந்த டைம் வந்து 1964 இருக்குல்ல, ஓகே. 64 இந்த காலகட்டத்துல இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்திருக்கும். ஓகேவா? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வந்திருக்கும். அந்த போரை வந்து சமாதானம், ஏன்னா வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் இவர் வந்து இறந்திருப்பாரு, ஜவஹர்லால் நேரு இறந்திருப்பாரு. ஓகே. இந்த டைமை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் வந்து ஒரு இறந்த டைம்ல சண்டை போட்டிருப்பானுங்க, வார் ஸ்டார்ட் ம். பண்ணியிருப்பாங்க. ம். ம். ஓகேவா? அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கிறதுக்காக வாங்க நாங்க சமாதானப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி, ரஷ்யா இருக்குல்ல, ரஷ்யா நம்மளோட ஃப்ரெண்டு தானே, ம். ரஷ்யா வந்து தாஷ்கண்டுன்ற ஒரு இடத்துல வந்துட்டு மீட்டிங் போடுவாங்க. இந்தியாவுக்கு வாங்க சமாதான உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அங்க போடுவாங்க. அந்த இடத்துல வந்து மொரார்ஜி லால் பகதூர் சாஸ்திரி வந்து எதிர்பாராத விதத்துல இறந்து போயிடுவார். ஓகே. ஓகே. இன்னும் வந்து இது எவி மிஸ்ட்ரியாவே இருக்கு. அவர் ஓ. உண்மையாலுமே நேச்சுரா டெத் ஆனாரா இல்ல யாருன்னா கொன்ட்டாங்களான்னு சொல்லிட்டு. ஆனா ஏஜ்டு பர்சன் தானா அவரு? ஏஜ்டு பர்சன். ரொம்ப நேர்மையான ஒரு நபர்ரா லால் பகதூர் சாஸ்திரின்றவர். அவரை பத்தி அதுதான், படி. அது தெரியுது. ம். 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 இவர் வந்து எப்படி தெரியுமா? இவருக்கு வந்து சேலரி வரும்போது உங்க ஒய்ஃப் வந்து ஒரு டைம் வந்து சேலரியை சேர்த்து வச்சு இவருக்கு ஏதோ வாங்கி கொடுத்தாங்களாம். ஓகே. இவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த காசு உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லும்போது, இந்த மாதிரி நீங்க கொடுத்த சம்பளத்துல நான் சேர்த்து வச்சு இதை வாங்கினேன். செலவுலாம் கம்மி பண்ணி சிக்கனமா பண்ணி வாங்கினேன்னு சொல்லும்போது, லால் பகதூர் சாஸ்திரி என்ன பண்ணியிருக்காரு, அந்த இவங்களுக்கு வந்து லெட்டர் போட்டிருக்காரு. எனக்கு இவ்வளவு சம்பளம் வேணாம். இது என் ஒய்ஃப் சேர்த்து இது எனக்கு தேவையானது இவ்வளவுதான். இதை மட்டும் கொடுத்தா போதும்னு அவன் வாங்கின சம்பளம் திருப்பி கொடுத்த மனுஷன் இந்த இவரு. ஓகே. அதனால தான் செத்துட்டாரு போல சீக்கிரம். ஆமா. இவரு போனதுக்கு அப்புறம் தான் இந்திரா காந்தி வருவாங்க. புரியுதா? ம். இவரு டெத்து 66ல. அதுக்கடுத்து வந்து குல்சாரிலால் நந்தா வராரு. அஹ் அதாவது 2 முறை தற்காலிக பிரதமராக பதவி வகித்த முதல் நபர் வந்து குல்சாரிலால் நந்தா. சரியா? இதுக்கடுத்தா இந்திரா காந்தி வராங்க. இந்தியாவுடைய முதல் பெண் பிரதம அமைச்சர். ஓகேவா? அதே மாதிரி எலெக்ஷன்ல இவங்க தோத்துட்டாங்க. ஓகேவா? ஓகே. ம். ம். எலெக்ஷன்ல தோத்ததுக்கு அப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆகி, அதுக்கப்புறம் ராஜ்யசபாவோட எம்பியா மாறி, அதுக்கு அடுத்தது வந்து பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. புரியுதா உனக்கு? லோக்சபால எலெக்ஷன் தோத்துட்டாங்கடா. ம். 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 லோக்சபால தோத்துட்டாங்க. இப்ப அவங்க எம்பி கிடையாது இல்ல. ஆமா. அதனால என்ன ம். பண்ணாங்க, எம்பியா ஆயிட்டு 6 மாசம் டைம் இருக்குல்ல உங்களுக்கு. ஓகே. ஓகே. ஆ. அதுக்குள்ள வந்து ராஜ்யசபால வந்து எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி அதுல ஜெயிச்சு உள்ள வந்திருப்பாங்க. ஓகே. ம். ம். ஓகேவா? ம். சோ இவங்களும் பார்த்தோன்னா கண்டினியூஸா 2 வருஷம் ரூல் பண்ணியிருப்பாங்க. 66, 77ல. அதுக்கடுத்து வந்து மொரார்ஜி தேசாய் வந்திருப்பாரு. 77 to 79. இந்தியாவுடைய ஓல்டஸ்ட் பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் டு ரிசைன் த ஆபீஸ். 3 இருக்கு இவருக்கு. 3வது பிரதமரா இருந்து சாரி முதலமைச்சரா இருந்து குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவர்தான். யாரு? மொரார்ஜி தேசாய். சரி. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து சரண் சிங். பாராளுமன்றத்துக்கு போகாமையே பதவி போகாமையே
பிரதமரா இருந்தவர் இந்த சரண் சிங் தான். மொரார்ஜி தேசாய் வந்து ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் இவரு இன்டர்மீடியேட்டியா வந்திருப்பாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் அகைன் இந்திரா காந்தி வராங்க. இந்த பீரியட்ல தான் படுகொலை செய்யப்பட்ட முதல் பிரதமரா இவங்க இருக்காங்க. அதான் அந்த இதுவுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, அமிர்தசரஸ் கோவில் இருக்குல்ல, ம் 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 அங்க வந்து காலிஸ்தான் ஆதரவாளர்கள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அமிர்தசரஸ் கோவிலுக்குள்ள வந்து ராணுவத்தை அமைச்சிருவாங்க இந்திரா ஓ காந்தி. ஓகே ஓகே அதனால சீக்கியர்கள்லாம் வந்து காண்டாயி என் கோயிலுக்குள்ளேயே நீ அனுப்புறியான்னு சொல்லி, ஏன்னா ஆர்மில வந்து ஃபுல்லா சீக்ஸ் தானே இருப்பாங்க. ஆமா அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்திரா காந்திக்கு பாதுகாப்பா இருக்கிற அந்த சீக்கியர்களே வந்து பார்த்தோன்னா இந்திரா காந்தியை போட்டு சுட்டு கொன்றுவாங்க. ஓ அவங்களே ஓகே ராணுவ ஓ வீரர்களே சுட்டு கொன்றுவானுங்க. ஓகே ஓகே ஆர்மி பீப்புள்ஸ் சவச்சிட்டாங்க ஆமா, அசாசினேட்டட் பை த ஆர்மி. ஓ ஓகேவா? அதுக்கு அடுத்து பாரு அவங்க பையன் வராரு, ராஜீவ் ம் காந்தி. ஸோ இந்தியாவுடைய யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து அவரு தான். 40 இயர்ஸ் அவரையும் ஆனா வெடிச்சு செத்துற வச்சிட்டாங்க. அவரையும் அசாசினேட் பண்ணிடுறாங்க அவரோட தமிழ்நாட்டுல தான். அசாசினேஷனோட ரீசன் என்ன? ஆக்சுவலா எனக்கு அது நான் ரீட் பண்ணல. ஓகே ஓகே, ஒன்றும் இல்லை. இவங்க என்ன ஆகும்னா இந்த டைம்ல ஈழத்துல வந்து போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும், தமிழர்களுக்கும் ஓகே விடுதலை புலிகளுக்கும் இவங்களுக்கும் ஓகே 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 இலங்கை ராணுவத்துக்கும் போராட்டம் ம் நடந்துன்னு இருக்கும்போது இந்தியாவுடைய கவர்மெண்ட் வந்து இலங்கை ராணுவத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. அதாவது தமிழக மக்களுக்கு எதிரா, தமிழ் மக்களுக்கு எதிரா இலங்கை ராணுவத்துக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி இவரை வந்து போட்டிருப்பாங்க. ஓகே பட் ஆனா அது உண்மையா? உண்மைதான் அது. ம் ஓகே ஓகே அந்த ரீசன்னால செத்தரடிச்சிட்டாங்க. ஆமா ஆமா, என்ன இருந்தாலும் கொல்றது தப்பு இல்லடா, அது தப்பு இல்ல. அது ஆமா அதுவும் பிரைம் ம் மினிஸ்டரை வந்து கொல்ற அளவுக்கு என்ன தைரியம் அது. ம் இத்தனைக்கும் எங்கான ஒரு பிரைம் மினிஸ்டரு ஆமா, அவரு ஐயோ எனக்கு அவசரப்பட்டு இது பண்ணிட்டாங்க. ஒரு இது பண்ணிருக்கலாம், ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம், ஆக்சுவலி இது போராட்டம் ஒரு மூவி பண்ணிருக்கலாம். ஒண்ணு இருக்குடா. இது இது பேஸ் பண்ணி ஒரு மூவி ஒண்ணு இருக்கு, ஓகே தெலுங்குல. ஜான் ஆபிரகாம் இருக்கான்ல, ஓகே ஜான் ஆபிரகாம், அவன் தான் வந்து நடிச்சிருப்பான். மூவி பேர் மறந்துட்டேன். நல்லா இருக்கும் அந்த மூவி கூட. முடிஞ்சா நான் பார்த்துட்டு கேட்டு சொல்றேன். ம் 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 அப்புறம் விபி சிங் நம்ம பார்த்தோம்ல, ஒருத்தர் வந்து அவையோடைய நம்பிக்கை இழந்துட்டாருன்னா அவர் பதவி ம் போயிடும்னு பார்த்தோமா. அவரா அப்போ இறங்கிடணும். ஆமா, நான் கான்ஃபரன்ஸ் அவையோடைய ஆதரவை இழந்து நான் கான்ஃபரன்ஸ் மோஷன் பண்ணி பதவியை விட்டு போன முதல் பிரதம அமைச்சர் வந்து விபி சிங் தான். அப்புறம் வந்து சந்திரசேகர் தேவையில்லை, பி.வி. நரசிம்மராவ். சவுத் சந்திரசேகர் இந்தியாவுல இருந்து செத்துட்டாரா? ஒரு வருஷம் தான் இருந்திருக்காரு யாரு? சந்திரசேகர். இல்ல, 90 போயிட்டு இருந்து. இருப்பாங்க. ரிசைன் சும்மா டெம்பரரி வச்சிருந்திருப்பாங்க அவங்கள. ஓகே 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 அந்த ரீசன். டெம்பரரியா ஒரு அந்த டைமுக்கு வந்து பிரதமர் ஆயிருப்பாரு. அப்புறம் அவையெல்லாம் முடிஞ்சு திருப்பி புது எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணி வந்திருப்பாங்க. ஓகே அப்புறம் ஓகே பி.வி. நரசிம்மராவ் சவுத் இந்தியாவுல இருந்து பிரதமரான ஒரே நபர் அவர் தான், இந்த ஒன்லின்னு சொல்லலாம் நம்ம. ம் அடுத்து அடல் பிஹாரி வாஜ்பாய், ஷார்டஸ்ட் டென்யூர் தான். ஒரு மாசம் கூட இல்லை. இது காரணமே வந்து ஜெயலலிதா தான். ஓ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆதரவு கொடுத்திருப்பாங்க பிஜேபிக்கு. ஓகே ம் ம் அந்த டைம்ல வந்து இந்த ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று இடிப்பு சம்திங் ஏதோ நடக்கும், ஞாபகம் இல்லை அந்த காசு. ம் உடனே ம் ஜெயலலிதா என்ன பண்ணுவாங்க, அவங்க கொடுத்த ஆதரவு வாபஸ் வாங்கிடுவாங்க, ஆட்சி ம் கலைஞ்சிரும். ஓகே ஓகேவா? அதான் சொல்லுவாங்க, நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்பை நான் ரிப்பீட் பண்ண மாட்டேன்னு தமிழக மக்கள் கிட்ட மன்னிப்புலாம் கேட்டிருப்பாங்க. ம் அதுக்கடுத்து திருப்பியும் பிஜேபி கூட இவனுங்க இப்ப இருக்கிற கரண்ட் ஏடிஎம்க்கு வந்து அலையன்ஸ் வச்சிருப்பாங்க. ம் அதில் போட்டு காட்டுவாங்க பாரு. ஏன்னா ஷார்ட் நீ நம்ம இங்க ஃபுல்லா ஒன் பீஸா பார்த்துன்னு. ஒன்று அப்புறம் வந்து குட்டி. தேவே கவுடா, ஓகே அப்புறம் வந்து ஐக்கிய குஜரால், அடல் பிஹாரி வாஜ்பாய் திருப்பி வராரு, அகைன் அடல் பிஹாரி வாஜ்பாய் வராரு, டாக்டர் மன்மோகன் சிங் ம் முதல் சீக்கிய பிரதம அமைச்சர். இவருக்கு ஜவஹர்லால் நேருவுக்கு அடுத்தது பிரதமரானவர், லாங்கஸ்ட் நீண்ட லாங்கஸ்ட் காலம் இருந்தவர் வந்து இவரு தான். 10 வருஷம். ஆனா இப்போ இவரத வந்து இவரு பீட் பண்ணிட்டாருல்ல, மோடி நம்மளுடைய பீட் பண்ணிட்டாரு. மோடி வந்து பீட் பண்ணிட்டாரு. ஆமா ஓகேவா? ஆமா 10 வருஷம் ஆயிருச்சு வீட்டோட சேர்த்து. ஆமா 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 தாண்டிட்டாரு ஆமா, கரெக்ட். தாண்டிட்டாரு. இப்போ அடுத்து வரும். ம் அடுத்து பார்த்தோன்னாக்கா ஒரு முக்கியத்துவம் என்னன்னா,
இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் பிறந்து இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரான முதல் நபர் இவர் தான். ஓ ஓகே, இவங்க எல்லாருமே அப்ப இருந்த பழசா? இவங்கெல்லாம் வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்லயே வந்து இவங்க பிறந்துட்டாங்க. ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ இவ்வளோதான். இதோட நம்ம வந்து பிரைம் மினிஸ்டர்ன்ற ஒரு டைட்டில் டாபிக்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு அப் டு முடிஞ்சிருச்சு. படா டாபிக் பாஸ். இது படா இல்ல, இதுக்கு அடுத்து ஒன்று வரும், அதான் படா. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பார்லிமெண்ட்ன்ற ஒரு பெரிய டாபிக். அது ரைட்டு.